இன்ஃபாக்சுவேஷன் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தால் எல்லாருமே பிக்சர் ஷேர் பண்ணிக்கிறீங்க. ஸோ அடுத்த லெவல் எப்படின்னா, உன்னோட பிக்சர் என்கிட்ட இருக்கு, நீ நான் சொல்றது கேட்கலனா நான் உன்னை இப்படி பண்ணிடுவேன், இல்லை அந்த பிக்சரை சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணிடுவேன், இல்லை அதை மாப் பண்ணி ஃபேஸ் வந்து நம்மளதான் இருக்கும், பாடி பார்ட்ஸ் வேற யாரு தான் இருக்கும், அப்போ அந்த மாதிரி மாப் பண்ணி போட்டுருவேன். நிறைய குழந்தைங்க வந்து இப்போ நாங்கள் பார்க்குறவங்க வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி இதை த்ரெட்டன் பண்ணதுனால நான் அவன் சொன்னதெல்லாம் கேட்டேன், இல்லை இங்கே வான்னு கூப்பிட்டாங்க, இல்லை இது உங்கள் வீட்டில் காமிச்சிருவேன் அப்படின்னு. குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் சைல்ட் போர்னோகிராஃபிங்கிறது எப்போவுமே வந்து ஒரு ஒஃபென்ஸ் தான். அது என்ன மாப் பண்ணி ஷேர் பண்ணாலும் சரி, அது மாதிரி ஷேரே பண்ண வேண்டாம். உங்ககிட்ட பொசிஷனில் இருக்குது, ஃபோட்டோ இருக்குது, இல்லை செல்ஃபோனில் வச்சுருக்கீங்க, இல்லை லேப்டாப்பில் வச்சுருந்தீங்கன்னா வச்சுருந்தாலே அது ஒஃபென்ஸ். அதனால இது இட் இஸ் அ பிக் நான்-பெயிலபிள் ஒஃபென்ஸ். அதனால இப்போ சில்ட்ரன் ரிலேட்டடாக ஆபாச படங்கள் பொசிஷனில் இருந்தாலே அது ஒஃபென்ஸ். அதனால யாராக இருந்தாலும் நீங்கள் அது பயப்படாமல் வந்து இந்த மாதிரி பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்கங்கிறத வந்து நீங்கள் ஓப்பன் அப் பண்ணலாம். அந்த த்ரெட்டனுக்கு வந்து நீங்கள் சக்கம் பண்ணணும்னு அவசியம் இல்லை.